இன்று வெளியாக இருந்த த கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தின் வெளியீட்டை சமூக நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி கேரள உயர்நீதிமன்றம் தடை செய்து மீண்டும் தணிக்கை செய்ய உத்தரவிட்டுள்ளது. சர்ச்சையில் சிக்கிய தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு திடீர் தடை விதிப்பு. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தின் 2ஆம் பாகம் பிப்ரவரி 27இல் உலகம் முழுவதும் வெளியாக இருந்தது. ஆனால் கடந்த வாரம் வெளியான ட்ரெய்லர் பல்வேறு தரப்புகளில் கடும் எதிர்ப்பை கிளப்பியது. சமூக ஒற்றுமையை பாதிக்கும் விதமாக காட்சிகள் அமைந்துள்ளன என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கேரளம் முதலமைச்சர் பினராயி விஜயன் இப்படம் மாநிலத்திற்கு எதிராக வெறுப்பு பரப்பும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பரஸ்பர சம்மத திருமணங்களை கட்டாய மதமாற்றமாக சித்தரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கண்ணூரைச் சேர்ந்த ஸ்ரீதேவ் நம்பூதிரி திரைப்பட வெளியீட்டை தடை செய்ய கோரி கேரளம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். திரைப்படம் வெளியானால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் அபாயம் உள்ளதோடு சமூக நல்லிணக்கம் மற்றும் பிராந்திய ஒற்றுமை பாதிக்கப்படும் என மனுவில் குறிப்பிடப்பட்டது. இந்த வழக்கு தனி நீதிபதி பெச் கொரியன் தாமஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு பிறகு பிப்ரவரி 27 வெளியாக இருந்த தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்பட வெளியீட்டை தற்காலிகமாக தடை செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார். ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ள சில காட்சிகள் பொதுமக்களின் மனநிலையை பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் சமூக கலவரத்தை தூண்டும் அபாயம் கொண்டதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. மேலும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19 வழங்கும் கருத்து சுதந்திரம் முழுமையானதல்ல, அது சமூக ஒழுங்கு மற்றும் நல்லிணக்கத்தின் வரம்பிற்குள் தான் செயல்பட வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இத்துடன் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தை மீண்டும் ஆய்வு செய்து தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் சர்ச்சையில் சிக்கியுள்ள இந்த திரைப்படத்தின் வெளியீடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.